ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா மனதுக்குள்ளும் வைத்திருக்க முடியாமல் வெளியிலும் சொல்ல முடியாமல் ஒரே மன உளைச்சலிலேயே இருக்கிறாயா? வெளியே சொன்னால் என்ன ஆகும்? மனதுக்குள்ளேயே தான் எத்தனை நாள் தான் வைத்திருப்பது? இப்படி எல்லா விஷயமும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமா, இல்லை சந்தோஷத்தை கொடுக்குமா? வெளியில் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா? இப்படி ஒரு விஷயத்தை நினைத்து அதிகமாக குழப்பிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய மனமானது தூய்மையானது. உன்னுடைய வாழ்க்கைக்காக சில விஷயத்தை நீ யோசிக்கிறாய். இதை எதற்காக மனதில் பாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? என்றோ ஒரு நாள் சொல்ல போவதுதானே. அதை நீ என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன். இந்த நாள் இந்த கிழமையில் சொல்லலாம் என்று. அப்பொழுது மனதில் இருக்கும் பாரத்தை வெளியில் சொல்லிவிடு. யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் சொல்லிவிடு. ஆனால் அதை பற்றியே யோசித்து கொண்டு மனதில் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் இருக்காதே. மனதில் எப்பொழுதும் நிம்மதி வேண்டும். பயந்து கொண்டே வாழ்வது எல்லாம் ஒரு வாழ்க்கை அல்ல. பயப்படாமல் துணிச்சலாக எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு விஷயத்தை நீ செய்ய போகிறாய். ஆனால் அது நிச்சயமாக நல்லதுக்காகத்தான் இருக்கும். 1000 விஷயங்கள் உன்னை தாண்டி தாண்டி போகிக் கொண்டுதான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை பார்த்தாயா? எவ்வளவு துணிச்சலோடும், எவ்வளவு அறிவோடும், எவ்வளவு திறமையோடும் பயமில்லாமல் ஒவ்வொரு காரியத்திலேயும் இறங்குகிறார்கள், செய்கிறார்கள். ஆனால் நீ மட்டும் எதற்காக ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசித்து கொண்டு பயந்து கொண்டு காலத்தை கடத்தி கொண்டே இருக்கிறாய்? அற்புதத்திற்கு மேல் அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். வயதோ உன்னுடைய வாழ்க்கையில் போய்கொண்டே இருக்கிறது. இதற்கு மேலும் நீ அமைதியாக இருப்பது எதுவோ சரியில்லை. நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலும் அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும். ஒரே இடத்தில் ஒரே விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு நீ அமர்ந்து இருந்தால் என்ன அர்த்தம்? நான் உனக்காக இறங்கி வருகிறேன். உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய இறங்கி வருகிறேன். இறங்கி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கிறேன். புரிகிறதா? அளவுக்கு மீறிய கஷ்டங்களும் அளவுக்கு மீறிய தேவையில்லாத விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் நீ மட்டும் உன்னுடைய மனதில் இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையாக யாரிடம் சொல்ல வேண்டுமோ சொல்லிவிட்டாய் என்று வைத்துக்கொள். ஒரு கவலையோ உனக்கு தீரும். மறைத்து மறைத்து வைத்திருப்பதினால் எந்த ஒரு விஷயமும் எப்பொழுதும் மறைந்துதான் போகும் என்பது கிடையவே கிடையாது. சரி, பயம் எதற்கு இருக்கு? வாழ்க்கையில் என்னதான் செய்வார்களோ, என்ன ஆகுமோ, என்னுடைய வாழ்க்கை என்ன நிலைமைக்கு வருமோ என்று ஒரு எண்ணம். ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் அந்த எந்த ஒரு எண்ணமுமே தேவையே அல்ல. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு தனியான சிறந்த ஒரு அற்புதமான விஷயங்களோ நடக்கும். நீ பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். நீ போக போக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மாற்றத்தை எல்லாம் பார்த்து நீ வியப்பாய். நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து நீ வியப்பாய். வியந்து என்னடா இது, நம்ம என்னமோ நினைச்சோமே, வாழ்க்கையில் என்னமோ ஆயிடுன்னு நினைச்சோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை இப்படி ஒரு அழகாக மாறும், இப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு வாழ்க்கை மாறும் என்று நாம் நினைக்கவே இல்லையே என்று நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியக்கும் மாதிரி உனக்கு அற்புதங்களோ நடக்கும். தேடும் ஒவ்வொன்றும் கட்டாயம் கிடைக்கும். ஒரு வழியில் கூட இது உனக்கு கிடைக்காது, இது உனக்கு கிடைக்கும் என்று ஒரு விஷயத்தையும் நான் குறையும் சொல்ல மாட்டேன்,
உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நான் தடைகளாக போடவும் மாட்டேன். தடைகளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி வேலை இல்லை. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான காயங்கள், பலவிதமான வருத்தங்கள் எல்லாம் இருந்தது. ஏன் இப்பொழுதும் தான். ஆனால் இனி வரும் காலம் மிக மிக சுவாரஸ்யமாகவும் அற்புதத்தின் உச்சமாகவும் கண்டிப்பாக இருக்கும். யாரோ ஒருவர் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார்கள், சொல்கிறார்கள் என்பதற்காக அந்த விஷயம் அப்படியே நடக்கும் என்பது கிடையாது. எல்லா விஷயங்களும் மாறலாம். எல்லா விஷயங்களும் அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவாக நடக்கலாம். புதிய ஒரு வாழ்க்கையில் காலடி எடுத்து நீ வைக்கத்தான் போகிறாய். அதில் எந்த மாற்றமும் அல்ல. நான் என்ன சொல்வேன் என்றால், அதிகமாக யோசித்து யோசித்து எதிர்காலத்தை பற்றி யோசித்து இப்பொழுது இருக்கும் இந்த காலத்தை விட்டு விடாதே என்றுதான் நான் உனக்கு சொல்வேன். புரிந்ததா? நாளுக்கு நாள் பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல் பயமாக இருக்கிறது என்று ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்காமல் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் நான் சாதிப்பேன். எல்லாவற்றிலும் எனக்கு துணையாக தெய்வம் இருக்கிறது என்பதை பற்றி மட்டும் யோசி. கவலைப்படாதே, எல்லாம் பார்த்து கொள்ளலாம். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். எதிர்பார்த்த விஷயங்கள் உடனடியாக நடக்கவில்லை என்று நீ ஏங்கிக் கொண்டு இருந்தாய் அல்லவா? ஆனால் நீயே வியக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும் நாள் நெருங்கிவிட்டது. இனிமேல் காலதாமதமே அல்ல, எல்லாமே கடகடவென்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சம்பந்தமான சில விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது. அதை அமோகமாக பெற்றுக்கொள்ளுங்கள். உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ எப்பொழுது செல்வாய், நான் ராசி இல்லாதவள் என்று. கண்டிப்பாக நீ ராசி இல்லாதவள் அல்ல, ராசி உள்ளவள் தான். அதை நீயே புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ராசியுள்ள பிள்ளை நீ. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ தேடியது கிடைக்கும். என்னிடம் வந்து சொல்வாய், ராசியே இல்லாதவள் தான் சாயி நான். அதனால்தான் சாயி எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. நான் மட்டும் ராசியானவளாக இருந்திருந்தால் நிச்சயமாக எனக்கு எல்லாம் கிடைத்திருக்கும் அல்லவா? மனப்பூர்வமாக நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அம்மா, கவலைப்படாதே. உன்னுடைய கவலைகள் நிச்சயமாக நான் புரிந்து கொண்டேன். மனிதர்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. நான் எதை உன்னுடைய தலையெழுத்தில் எழுதியிருக்கிறேனோ அதுதான் நடக்கிறது. மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் செய்யவில்லை. கண்டிப்பாக நீ தேடும் ஒவ்வொன்றையும் காலம் முழுக்க அனுபவித்து சந்தோஷத்தோடு உன்னுடைய குடும்பத்தோடு நிம்மதியாக இருப்பாய். நீ சில விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்காக போராட வேண்டும். அதில் எந்த ஒரு சிறு தப்பும் அல்ல. உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டவை எல்லாம் படிப்படியாக கிடைக்கும். நேரம் நல்ல நேரமானது கைகூடி விட்டது. கைகூடிய பிறகு எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்சாமல் இருப்பதுதானே நல்லது. துணிந்து செல். எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் துணிந்து செல். உன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியம், உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவை என்றால் துணிந்து செல். நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் உருவாகும். எத்தனை நாள் தான் எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருப்பார்? எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லு. யாரிடம் சொல்லணுமோ, எதற்காக சொல்லணுமோ வெளிப்படையாக சொல்லி எல்லா விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள். தைரியமாக இருங்கள். நீங்கள் தைரியமாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் தைரியமாக இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க கூட முடியாது. புரிந்து தெரிந்து ஒவ்வொன்றும் என்னவென்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நான் இருப்பேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு உங்களை வாழ வைப்பேன். சந்தோஷம்தானே? நிம்மதியோடு இருந்தால் மட்டுமே போதும். எல்லாவற்றையும் சுலபமாகவே அனுபவித்து விடலாம். நான் உனக்கு எல்லாவற்றையும் சுலபமாக தருகிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் உன்னுடைய கூடவே இருந்து
உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.